துபாயில வாழ்க்கையில எல்லாருமே ஒரு வாட்டியாவது இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. எல்லாருமே கண்டிப்பா வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணது ஹோர்லாண்ட்ஸ் இல்லனா அல்கூஸ்ல ஒரு பெட் ஸ்பேஸ்ல தான் ஆரம்பிச்சிருப்பீங்க. பெட் ஸ்பேஸ பத்தி தெரியாதவங்களுக்கு நான் இந்த வீடியோல சொல்றேன். பெட் ஸ்பேஸ் வாழ்க்கை ரொம்ப கொடூரமான வாழ்க்கை. ஒரு ரூம் கூட இல்லங்க, ஒரு ஹால் தான். அதுல ஒரு 18-16 பேர் இருப்பாங்க. அதுவும் நான் ஃபர்ஸ்ட் துபாய் வந்த புதுசுல நான் இருந்த பெட் ஸ்பேஸ்ல எல்லாம் 16 பேர், 8 பெட். அப்படியே அந்த ட்ரெயின்ல பெர்த் இருக்கும்ல, அப்புறம் ஸ்லீப்பர் பஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். அதுலயும் ஒருத்தரும் ஒரு ரகமா இருப்பான். சில பேர்லாம் அவனுங்க பெட்டுக்கு மட்டும் கரெக்டா எல்இடி லைட் எல்லாம் போட்டு, ஸ்கிரீன் எல்லாம் போட்டு, பெட் எல்லாம் போட்டு, உள்ள டிவி எல்லாம் வச்சிருப்பாங்க. சில பேர் கொடூரமான வாழ்க்கையா இருக்கும். நீங்க வந்த புதுசுல ரொம்ப லோன்லினஸ்ல இருப்பீங்க. அந்த டைம்ல நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு சொல்லி ரொம்ப டெஸ்பரேட்டா இருப்பீங்க. சோ அந்த மாதிரி டைம்ல தயவு செஞ்சு உங்க பெட் ஸ்பேஸ்ல இருக்கவங்கள ஃப்ரெண்ட் பிடிக்காதீங்க. அந்த பெட் ஸ்பேஸ்ல தான் வாழ்க்கை ஆரம்பிச்சது. எப்படியாவது கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு மேல வந்துடும். இந்த பெட் ஸ்பேஸ் இந்த வாழ்க்கையை மாத்தணும்னு சொல்லி அவ்வளவு போராடினேன். காலையில ஒருத்தவங்களுக்கு வாஷ்ரூம் போறதுக்கு டைமிங் இருக்கும். உங்களுக்கு 7 மணிக்கு வாஷ்ரூம் வந்தாலும் உங்க டைம் 6 மணியா இருந்தா அந்த டைம் தான் நீங்க வாஷ்ரூம் போகணும். ஏன்னா மெட்ரோல போய் வாஷ்ரூம் போறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. சோ நான் வந்து என் பெட் ஸ்பேஸ்ல இருக்கும்போது ஒருத்தவர் வந்து வேலை இல்லாம இருந்தாரு. அவர் சொன்னார், பாய் திங்ஸ் வாங்கி கொடுங்க, நான் சமைச்சு தரேன்னு சொல்லுவாரு. சோ அவர்கிட்ட வந்து நான் நிறைய வாட்டி கறி வாங்கி கொடுப்பேன், அவர் சமைப்பாரு. ஒரு நாள் அந்த மாதிரி தான், எப்படா நம்ம 1 கிலோ கறி வாங்கி கொடுக்குறோமே, ஆனாலுமே கம்மியா இருக்கே, பீஸே இல்லையா பாய், பீஸ் இல்லாத கறி பாய், குழம்புல அப்படியே கறி கரைஞ்சிருச்சு பாய், ஏதோ சொல்லுவாரு. ஒரு நாள் அப்படிதான் ஜிம் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து பார்த்தா கிச்சன் டோர் திறந்தா அவரும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. நான் காசு கொடுக்குறேன், நீனும் உங்க ஃப்ரெண்டும் சாப்பிடுறீங்க போல இருந்தது. இதெல்லாம் கூட பரவாயில்ல, சாப்பாடு தானே விட்டுட்டேன். அவரு ஒரு வாட்டர் கேன் வாங்கி வச்சிருப்பாரு. 2 வாட்டி தண்ணி பிடிச்சி குடிச்சதுக்கு எல்லாருக்கிட்டையும் அவன் காசே போட மாட்டான், அவனுக்கு நான் தான் கறி வாங்கி சமைக்கிறேன், அவனுக்கு தண்ணி கூட நான் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நிலைமை தான் துபாயில பெட் ஸ்பேஸ்ல ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு டெஸ்பரேட்டா போய் யார்ட்டையும் பழகாதீங்க. அந்த பெட் ஸ்பேஸ் தான் உங்களோட கஷ்டம். அதுல கஷ்டப்பட்டு மேல வந்து நல்ல இடத்துக்கு போகணும், நல்லா கஷ்டப்பட்டு சம்பாரிங்க. அந்த பெட் ஸ்பேஸை விட்டு நீங்க மாறினீங்கன்னா தான் உங்க வாழ்க்கை மாறும்.